ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நிஷி புவி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷி புவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். அப்புறம் எனக்கு 50,000 லைக்ஸும் அப்புறம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸும் வரதுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். சரி, வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் வாசல் இருக்கிறது. அப்படியே ஹாலில் நாங்கள் ஃப்ரிட்ஜு இங்கே தான் வச்சுருக்கோம். டிவி இப்போ தான் எனக்கு ஹோம் டூர் வீடியோ போடலான்ட்டு நினச்சேன், அதான் எடுத்தேன். இது நான் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ. இது எனக்கு எப்படியோ 5-6 வயசு இருக்கும்போது என் ஃபோட்டோ எடுத்தது, எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் சாமி ரூம் வச்சுருக்கோம். வந்தோடனே இங்கே சோஃபா ஏன்னா பக்கத்துலேயே டேபிள் ஃபேன் வச்சுருக்கோம். அது குட்டி தான், அதான் இந்த மாதிரி வச்சுருக்க சேர் போட்டு. இங்கே ஏன் அப்படி வச்சுருக்கோன்னா, ஃபேன் நடுவில் இருக்கிறதுனால காற்று சரியாக வர மாட்டேங்குது, அதனால தான் இங்கே வச்சுருக்கோம். வாங்க இன்னொரு சின்ன வயசு ஃபோட்டோ காட்டுறேன். இதுதான் இன்னொரு சின்ன வயசு ஃபோட்டோ. இது குட்டி பாப்பா இருக்கும்போது அது அங்கே காட்டினேன்ல, அது கொஞ்சம் வளர்ந்த அப்போ எடுத்தது. இதுதான் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ. இங்கே ஒரு கிச்சனில் இப்படி தான் வச்சுருக்கோம். இங்கே தான் ஷெல்ஃபு. அங்கே இது கபோர்டு ஒர்க்கிங்லாம் இல்லை, வெறும் இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வரைக்கும் காட்டுறேன். கீழே மேலே டம்ளர்ஸு, ஸ்பூன்ஸு, கிளாஸ் பாட்டில்லாம். இது பாட்டில்ஸு, கிளாஸ் டம்ளர் சாரி. இங்கே பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் டப்பாஸு, அப்புறம் சீனி, அதாவது சர்க்கரை. இங்கே சில ஐட்டம்ஸு, ஆனால் இதெல்லாம் என்னென்னு தெரியாது. ஒரு சிலது தெரியும், ஒற்றைக்கல்ல. சரி, அப்புறம் எடுக்கு. அப்புறமா இதான் என்னோடய செக்ஷன். என்னோடய செக்ஷன்னால் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க அம்மா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் சில தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இங்கே தான் வைப்பாங்க அம்மா. இங்கேயும் கிச்சன் இருக்குது. சரியா தெரியலையா, இருட்டாக இருக்காதா, தெரியுதா? இதான். அப்புறம் மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனு. அங்கே என்ன வச்சுருக்காங்கன்ட்டு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது, என்னமோ வச்சுருக்காங்க. அப்புறம் இது அக்வா தண்ணி. அப்படியே நேராக போனால் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அடுத்தது இது ஒரு பெட்ரூமு. சாரி, டபுள் லைட் இருக்குது. இதுதான் நாங்கள் தூங்குகிற பெட்டு. இப்போது இன்றைக்கி கூட இங்கே தான் தூங்கினா தான் இப்படி இருக்குது. அப்புறமா ரெடி பண்ணோம். இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கே தான் நாங்கள் டெய்லியும் பல் வளர்க்குவோம். அண்ட் ஹியர் ஆல்சோ ஒன் பாத்ரூம். நம்ம போயிடலாம். நான் யூடியூப் சேனல்லாம் எடுப்பேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த ரூம். இங்கே தான் நான் உட்காந்து எடுக்கிறது. இது எப்போவுமே நான் காலையில் எடுப்பேன். காலையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணுறதுக்காக டைம் ஆகும். கீழே தான் நான் புக்ஸ் வச்சுருக்கேன். இதான் டேபிள். இங்கே தான் நான் டெய்லியும் உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். இப்போது தசரான்றதுனால லீவ் விட்ருக்காங்க. அப்புறம் நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்த டப்பா. இது சார்ஜர் இதுக்குள்ளே இருக்கும். ஸ்கிப்பிங் ரோப்பு. இதுவும் ஜன்னல் தான்.
இங்கே வந்து தெரியலையா, லைட் ஒர்க் ஆகலை இப்போதைக்கு. இப்போ லைட் ஒர்க் ஆகுறதுனால தான் நான் இப்போ வீடியோஸ் போடுறதில்ல, அதனால தான் தெரியுதாங்க. லைட் ஒர்க் ஆகிறதுனால தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறதில்ல. லைட்டு மாற்றினதுக்கப்புறம் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் காற்றுல இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக லவ் பேர்ட்ஸ் இருக்கிற ரூம். இன்னொரு விஷயம், இந்த ரூம் வந்து என்னோடய ப்ளே ரூமுன்ட்டு வச்சுக்கலாம், இல்லை ஸ்டடி ரூமும் வச்சுக்கலாம். இது என் ரூம் தான், எனக்காக ஒரு ரூமு. இங்கே தான் அம்மாவோட மேக்கப்பு. அப்புறம் இங்கே கூட கொஞ்சம் டாய்ஸ் வச்சுருக்கேன். இது டாய்ஸ் தான், அடியில் இருக்கிறதும் டாய்ஸ் டப்பா தான். இது 4th ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இது ரஃப் நோட்லாம் இங்கே இருக்குது. கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் மீதி பேஜஸ் இருக்கிறதுனால இங்கே வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இதான் கேரம் போர்டு, தாயபாஸு தமிழில், அதாவது இங்கிலீஷில் வந்து லூடோ. அப்புறம் கேரம் போர்டும். இது செஸ், கிரிக்கெட்டு, தெரியலையா, கிரிக்கெட்டு, பைக் ரேஸு, ஸ்னேக் அண்ட் லேடர், செஸ்ஸு. அடுத்தது இது வந்து நான் பேப்பரில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் செஞ்சேன்னா இதுக்குள்ளே தூக்கி வச்சுருவேன். அப்புறம் இது இதுதான் டாய்ஸ் தான். இங்கே இந்த டப்பா அட்டை பாக்ஸுக்குள்ளேயும் நான் டாய்ஸ் தான் போட்டிருக்கேன். இதுக்குள்ளேயும் டாய்ஸ், இதுதான் டாய்ஸ் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் டாய்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது நான் ரேஸ் கார் வந்ததுனால ரேஸ் காரை தூக்கி கேவலமாக இருக்குன்ட்டு, குட்டியாக இருக்கிறதுனால நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிக்கேன். குட்டியாக இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நானே அட்டையை வச்சு கட் பண்ணி டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இதுதான் ஸ்லெட்ஜு. இது பனிக்கட்டியில் கூட சறுக்குவாங்களே, இப்படி உக்காந்துன்னு, அதான் இது. அடுத்தது இன்னொரு ரேஸ் கார்டா பார்க்கிங். இதுக்குள்ள அதை காட்டுறேன், அது இதில் இல்லை. சரி, இதுதான் அது. இன்னொன்று இது கரெக்டாக அதுக்குள்ளே பத்துது, நல்லது. சரி, இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் இருக்க ரூம் கூப்பிடலாமா? அதான் பால்கனியில் தான் நான் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வீடியோ எடுக்கிறத தந்தால் இங்கே தான் வந்து வீடியோ எடுப்பேன், பால்கனியில் தான். ஏற்கனவே நான் ஃபிஷ் அப்டேட் போட்டிருக்கேன், ஆனால் இது இப்போல்லாம் செத்துடுச்சு. அதுலாம் இப்போது எங்கம்மா போகிறீங்க? இல்லை போயிட்டேன். கேமராவுக்கு பயப்படுறாங்க அவங்க பச்சை கலர். இங்கே தான் பால்கனி. காற்று இப்படி தான் வரும். இதுங்களுக்கு நல்லா போதுமான காற்று இதுலேயே வருது, நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது இதுலேயும் வரதில்ல. இதில் பிளாக் கலர் பெயிண்டில் அடிக்கல, ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். இதோ இங்கே என்ன கலரில் இருக்கோ அதே கலர் தான் இதுவும். வெயில் அடிக்கிறதுனால அப்படி தெரியுது. இப்போ பாருங்களேன், ஒயிட் கலரில் தான் தெரியல. அங்கே வந்து இது காலையில் ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா இது நாங்கள் இந்த மாதிரி துணியை போட்டுருவோம். துணி போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும், சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்காது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது, மீடியமாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளரட்டும். டாட்டா, பாய்.